Hey guys, welcome back. Samsung recently launched F15 5G and M14 4G. இதுவுமே அண்டர் 10,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சேல் டைமில் எக்கச்சக்கமான டீல்ஸ்க்கு மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெலகிராம் ATD டீல்ஸ் சேனலில் ரெகுலராகவே நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அமேசான் மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ இந்த மாதிரி மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கம்ப்ளீட் ட்ரெயின்லேருந்து 100% வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ F15 பார்த்தோன்னா நமக்கு 6000 mAh பேட்டரியோட வருது. M14 4G நமக்கு 5000 mAh பேட்டரியோட வருது. பட் என்னென்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த சார்ஜிங் டெஸ்க்கு ஒரிஜினல் சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் அண்ட் சாம்சங்கோட சார்ஜிங் கேபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டு சார்ஜருமே ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் செக் பண்ணிடலாம். 29. ஃபோனுமே அதே டெம்பரேச்சர் தான் இருக்கும். சார்ஜருமே காட்டிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சுவிட்சஸ்மே ஆஃபில் இருக்குது. F15 கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட் சைடு M14 4G இருக்குது, லெஃப்ட் சைடு F15 5G. பட் ரெண்டுத்தையுமே பேக் சைட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுமே பிளாஸ்டிக் பேக் தான். பட் F15 கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. M14 பாருங்கள், மேட் ஃபினிஷோட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு கிளாஸியாக இருந்தால் பிடிக்குமா இல்லை மேட்டாக இருந்தால் பிடிக்குமான்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம சார்ஜிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். திக்னஸில் சாம்சங் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. 6000 mAh பேட்டரி ஃபோன் அதை விட கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ F15 ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குது M14 விட. பட் M14 என்னென்னா கொஞ்சம் டாலான டிவைஸ். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு வெயிட் நமக்கு தெரியாது, பல்கியாக தெரியாது. வெயிட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். பட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் எட்ஜஸ் லைட்டாக கர்வாக இருக்கும். ஸோ ரெண்டுமே பாக்ஸியர் டிசைன் தான். பட் அந்த பேக் மட்டும் ஸ்லைட் ஒரு கர்வ்னஸ் இருக்கும். இது ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ எவ்ரி 15 மினிட்ஸ் டைம் இன்டர்வலில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ நேரம் சார்ஜ் எடுக்குது அப்படின்றது. இதுக்கு முன்னாடி 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி 5000 mAh பேட்டரி உள்ள சாம்சங் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 hour 40 minutes அந்த டைம் எடுத்தது. பட் இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இப்போதைக்கு 2 மினிட்ஸ்க்கு 3%, 4%ல் இருக்குது. அண்ட் லாஸ்ட் 15 மினிட்ஸாக நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 15 மினிட்ஸில் M14 4G 28% சார்ஜாக இருக்குது. அண்ட் F15 24% சார்ஜாக இருக்குது. அண்ட் டெம்பரேச்சருமே நம்ம செக் பண்ணலாம். ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் 36 அதிகபட்சமாக போயிருக்கு. 37 கூட ரீச் ஆகிருக்கு. பேக் சைடுமே நார்மலாக தான் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவுமே 37 தான் இருக்குது அதிகபட்சம். ஸோ பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் இல்லை. சார்ஜர் 37 போயிருக்கு M14. ஸோ நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் இன்டர்வலில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸாக நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். M14 4G 52% சார்ஜ் ஆகிருக்கு. அண்ட் F15 46% சார்ஜ் ஆகிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஆஃப் அன் ஹவரில் 50% அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பீட்ஸ் தான். ஸ்டில் ஒரு 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது. இந்த ஃபோனுமே எந்த விதத்துலையுமே குறைச்சல் கிடையாது. 6000 mAh ஒரு மினி பவர் பேங்க்கே பண்டில் பண்ணியிருக்காங்க. மற்ற பிராண்டில் நீங்கள் 44, 67 வாட்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சாம்சங்கோட 25 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஃபோனோட ஸ்க்ரீன் டெம்பரேச்சர் மட்டும் 38 போயிருக்கு. அண்ட் பேக் சைடுமே 37 அதிகபட்சமாக இருக்குது. அண்ட் M14 4G 36 தான் மேக்ஸிமமே இருக்குது. அண்ட் ரெண்டு சார்ஜரையுமே செக் பண்ணிடலாம். 40 சார்ஜர் மேக்ஸிமம் 41 கூட போயிருக்கு. அண்ட் இந்த சார்ஜருமே 41.9. சார்ஜர் ஸ்லைட்டாக அந்த வார்ம்னஸ் இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 ஹவராக நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். M14 4G ஆல்மோஸ்ட் 90% சார்ஜாக இருக்குது. அண்ட் F15 இந்த பக்கம் 81% சார்ஜாக இருக்குது. டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருக்குது. சார்ஜர் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 40 டிகிரிஸ்லாம் இருந்தது பார்த்தீங்களா, 42, 43லாம் இருந்தது. அதுலேருந்து கம்மியாக இருக்குது. ஸோ 40க்கு இப்போ ட்ராப் ஆகிருக்கு. 40, 37க்கு ட்ராப் ஆகிருக்கு. எஸ்டிமேட்டட் டைம் பார்த்தோன்னா M14 இன்னொரு 14 மினிட்ஸ் காட்டுது. அண்ட் F15 33 மினிட்ஸ் காட்டுது. இன்னொரு ஃபுல் சார்ஜ் ஆகிறது எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பக்கம் F15 ஆல்மோஸ்ட் 96% வந்துருச்சு.
F15க்கு எஸ்டிமேட்டட் டைம் வந்து இன்னொரு 14 மினிட்ஸ் இருக்குது. அண்ட் 1 hour 28 minutesக்கு வந்து நமக்கு M14 4G வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 5000 mAh பேட்டரி ஃபோன். ஸோ லெஸ் தென் 1.5 hourல வந்து நமக்கு சார்ஜ் ஆகிடுது. ஃபோனுமே வந்து நமக்கு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி எதுவுமே இல்லை, கம்ப்ளீட் நார்மலாக தான் இருக்குது. இந்த பக்கம் F15மே வந்து நமக்கு இன்னும் 6 minutes எஸ்டிமேட்டட் டைம் காட்டுது. அதுவுமே வந்து 98%க்கு வந்துருச்சு. ஸோ ரெண்டு ஃபோனுமே வந்து அரௌண்ட் அந்த 1.5 hours சார்ஜ் ஆகிறதே வந்து சூப்பரான விஷயம். பட் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னா, இது 5000 mAh பேட்டரி ஃபோன், இது 6000 mAh பேட்டரி ஃபோன். ஸோ 5000 mAh பேட்டரிக்கே வந்து F15 பயங்கரமாக டஃப் கொடுக்குது. ஸோ பேலன்ஸ் 2% சார்ஜுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 1 hour 36 minutesக்கு வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அரௌண்ட் 1.5 hours வந்து நமக்கு 6000 mAh பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அண்ட் ஃபோன் டெம்பரேச்சர் கம்ப்ளீட்டாக வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ ஃபோனுமே வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருக்குது. எந்த ஒரு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி எதுவுமே இல்லை. 90 to 100% வந்து சார்ஜரோட டெம்பரேச்சருமே வந்து கம்மியாகுது. ஸோ நீங்கள் வந்து F15 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ உங்கள் ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு வேளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் M14 4G ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனுமே வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து கூடி சீக்கிரமாகவே வந்து ஷேர் பண்ணுறேன். பட் அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ மாதிரி தான் இருக்கும் அந்த வீடியோ. ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. M14 4G அண்ட் F15 5G பற்றி உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் சார்ஜிங் டெஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பெரிய சர்ப்ரைசிங் விஷயம் அப்படின்னா, M34 இருக்குது பார்த்தீங்களா, M34 விட F15 வந்து சார்ஜிங் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது. பட் என்னென்னா, இனிஷியல் அந்த ஒரு 45 minutes வரைக்குமே வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மைனர் டிஃபரன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். பட் சார்ஜிங் ஸ்பீடு வந்து யூசர் டு யூசர் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய என்வாயன்மெண்ட்டாக இருக்கட்டும், ரூமில் ஒரு சில பேர் எல்லாமே வந்து ஃபேன் கூட போடாமல் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஃபோன் எடுக்கும்போதே வந்து பயங்கரமாக கொதிக்கும். அண்ட் ஒரு சில பேர் எல்லாமே வந்து இன்டென்ஸாக கேம் ப்ளே பண்ணிவிட்டு உடனே போய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து மோஸ்ட் அவாய்ட் பண்ணுறேன். ஃபோன் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபோன் ஸ்லைட்டாக அந்த வார்ம்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து ஒரு 10 minutes வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 minutes கழிச்சு ஃபோனோட இன்டர்னல் டெம்பரேச்சர், எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கூல் டவுன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது சார்ஜிங் ஸ்பீட்ஸில் டிஃபரெண்ட் இருக்கும். ப்ளஸ் அந்த பேட்டரி சைக்கிள் ட்ரெயின் ஆகுது பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் எந்த பேட்டரி சைக்கிள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு 25 to 85% இல்லை 20 to 85% இந்த மாதிரி சைக்கிள் கூட வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எவ்ரி டைம் வந்து 5% 10% மட்டும் சார்ஜ் பண்ணாதீங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்து நீங்கள் ஃபுல் ட்ரெயின் பண்ணாலுமே வந்து பிரச்சனை இருக்க போகிறதில்ல. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபுல் ட்ரெயின் மட்டும் பண்ணாதீங்க. F15ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிவைஸ் கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிவைஸ் கேருக்குள்ளே அந்த பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. சார்ஜிங் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எனபிளாக டிசேபிள் பண்ணுறதுக்கான ஒரு டாகல் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்ஸ் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 25 watt சார்ஜர் யூஸ் பண்ணாலுமே வந்து 10 wattல தான் சார்ஜ் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்காது. ஸோ பொறுமையாக சார்ஜ் ஏறட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்லைட் வந்து அந்த பேட்டரி சைக்கிள் மட்டும் இல்லை, ஸோ ஓவரால் பேட்டரி ஹெல்த்லேயுமே வந்து கண்டிப்பாக வந்து அந்த இம்பாக்ட் இருக்கும். ஒரு பெட்டர் பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது வந்து ரொம்ப மேண்டேட்ரி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் யூசேஜ் பொறுத்து வந்து அதை நீங்கள் டிசேபிள் பண்ணுறதா எனபிள் பண்ணுறதா பார்த்துக்கோங்க. அண்ட் புதுசாக One UI 6.1ல் வந்து பேட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேட்டரி எனபிள் பண்ணால் 85% வந்து லிமிட் பண்ணிடும். பட் இதுக்குள்ளே வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக், அடாப்டிவ் அண்ட் மேக்ஸிமம்னு. பேசிக் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 95% வந்து சார்ஜிங் வந்து கட் ஆகிடும். 95%க்கு அப்புறம் சார்ஜ் ஏறாது. பட் அடாப்டிவ் செட் பண்ணும்போது உங்கள் சார்ஜிங் பேட்டர்ன் வந்து ஃபோன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு ஏதாச்சும் இந்த ஓவர் நைட் மாதிரி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து அந்த டைம் கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 80%க்கு வந்து பேட்டரி வந்து லிமிட் பண்ணி விட்டுரும். 80%க்கு மேலே வந்து நமக்கு சார்ஜ் பண்ணாது. உங்கள் யூசேஜ்க்கு எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி சார்ஜ் பண்ணாலுமே வந்து பேட்டரி ஹெல்த்தில் வந்து ஸ்லைட் ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போது இந்த வீடியோவில் வந்து அந்த சார்ஜிங் டைம் ரெஃபரன்ஸ் காட்டியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த வாட்டி சாம்சங் வந்து F15ல சார்ஜிங் ஸ்பீட்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 25 watt சார்ஜ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே வந்து சார்ஜ் ஆகுது. ஸ்டில் வந்து டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. ரொம்ப பழைய ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30 to 45 minutes வரைக்குமே வந்து சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், அங்கே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.